ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஈஸாலாக்ஸ். இன்னைக்கான வீடியோ வந்து நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ண போறோம். என்ன அதாவது ஒரு மினி வேக்கம் கிளியர் தான் அன்பாக்சிங் பண்ண போறோம். பின்னாடி இருக்கு இல்லையா, இது வந்து இன்னால்சாவோட பிராண்ட். வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூவும் அன்பாக்சிங்கும் அதுக்கு வந்து பார்த்துருங்க. மேலே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னால்ஸோட பிராண்ட் கொடுத்துருப்பாங்க. 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஹெப்பா ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. 800 வாட்ஸ் மோட்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து வாஷபிள் ஹெப்பா ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. லைட் வெயிட்டு, ஸ்ட்ராங்கு, 60 kPa வந்து ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங் ஷக்கிங் பவர் கொடுத்துருக்காங்க. 2x மல்டி லெவல் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபில்ட்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் என்னென்ன கொடுத்துருக்காங்க வந்து பார்த்துக்கோங்க. ஒரு இடத்துல வந்து ஆன் ஆஃப் பட்டனு, அதே மாதிரி வந்து டஸ்ட்டு டேங்க்கு, ரிலீஸிங் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து எஸ்எஸ் எக்ஸ்டென்ஷன் டியூபு ரிலீஸ் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அது இங்கே வந்து ஃப்ளோர் ப்ரஷ்ஷு அண்டு ரவுண்டு ப்ரஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ் பைப்பு அண்டு ஆக்சசரிஸ் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வெர்டிக்கல் பார்க்கிங் வித்து கார்டு ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களோட வாரண்டி கார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது மொத்தமான ஒரு ஆப்புங்க. இன்னால்சாவோட ஆப் கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்டர் பண்ணுங்க சொல்லிட்டு. என்னால் ரிஜிஸ்டரே பண்ண முடியல, ரொம்ப மட்டமாக இருக்குது ஆப்பு. அது வந்து மாற்றினவங்க. மற்றபடி என்னென்ன மைனஸ் இருக்குது, என்னென்ன ப்ளஸ் இருக்குன்னு பாருங்கள். இப்போ இது கொடுத்த உள்ளார என்னாக்குன்னு இங்கே எதுவுமே காணும்னு நினைக்காதுங்க. இது வந்து 4 மாதத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து அன்பாக்சிங் ரிவ்யூவும் கொடுக்குறேன். சரிங்களா? இங்கே தான் அதோட ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது. இது வந்து இப்படி தான் இருக்கும். ப்ராடக்ட்டு 2ஆக இருக்கும். இது வந்து பாருங்கள், இந்த அவங்க சொன்ன எல்லாமே இங்கே இருக்கும் பாருங்கள். இந்த பைப்பு, அதே மாதிரி டியூபு இது இருக்குது. இங்கே வந்து ஃப்ளோர் க்ளீனிங் இருக்கிறது அது இருக்குது. இதை தான் வந்தது. இது வந்து சேஃப்டி, ஃபுல் சேஃப்டியோடு வந்தது. இப்போ அதெல்லாம் கிடையாது. 4 months ஆகிடுச்சு யூஸ் பண்ணிருக்கேன் நான். இதில் என்ன மைனஸ் இருக்குது, என்ன ப்ளஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இது எப்படி ஓப்பன் பண்ணோம், எப்படி டஸ்ட்டு க்ளீன் பண்ண எல்லாமே வந்து காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இது இருக்கா. இப்போ வந்து இந்த பட்டன் இருக்குது பாருங்கள். இந்த பட்டன் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்துடும். இது வந்தோடனே இதில் தான் நீங்கள் வந்து ஃபில்ட்ரு வந்து இருக்கும், ஹெப்பா ஃபில்ட்ரு. இதை எடுத்துகிட்டு இதுக்குள்ளார தான் டேங்க், சின்ன டேங்க் தான். இது வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணி, இப்போ பாருங்கள் இதில் எவ்வளோ டஸ்ட். இது இத்தனைக்கு வாட்டர் வாஷ் பண்ண தான், அதில் அப்போ கூட டஸ்ட் இருக்குது. இதில் இது க்ளீன் பண்ணிவிட்டு வாட்டர் வாஷ் ரெண்டு தான் தண்ணியில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இது 2 மட்டும் தான் வாட்டர் வாஷ் பண்ண முடியும். இந்த ஹெப்பா ஃபில்ட்ரும் அதே மாதிரி வந்து இந்த ஒரு டேங்க் மட்டும் தான் நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு இது நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பி என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி உட்காந்துட்டு விட்டிங்கன்னா லாக் ஆகிடும். இதுக்கப்புறம் இது வராது. இங்கே ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 12 minutes தான் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து லாங் டைம் வந்து உங்களுக்கு வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கே அதே மாதிரி அவங்களோட ரிஜிஸ்டர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. வேறு வந்து வயிறு வந்து நல்லா லென்த்தாக வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா பெரிய வயிறாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு தாராளமாக நீங்கள் வந்து ரொம்ப தூரத்துக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஒரு எக்ஸ்ட்ரா பைப்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப மட்டமாக இருக்குங்க. இதெல்லாம் இந்த லாக் ஐட்டம்லாம் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் தான் டக்குன்னு இந்த மாதிரி வந்துடும். அதனால் நல்லா நீங்கள் வந்து அழுத்தி வைக்கணும். அழுத்தி போட்டிங்கன்னா மட்டும் தான் உங்களால் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து இந்த ஒரு பைப் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் இந்த பைப் போட்டுட்டு எங்கே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி இந்த பைப் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு இங்கே ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி தான். இதுவும் நீங்கள் வந்து சின்னஸாக இருக்கிற கேப் இடத்துல நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஃப்ளோர் க்ளீனிங், இந்த ஒரு மேட்டுக்கு வந்து உங்களுக்கு எதுவுமே போடக்கூடாது. டேரெக்டாக நீங்கள் வந்து இந்த ஒரு மூலியம் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஒரு பைப் எதுக்கு கொடுத்துருங்க, இந்த ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறது. இங்கே ஒரு லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் தள்ளிட்டீங்கன்னா லாக் ஆகிடும். இது தூக்கலாம் கூடாதுங்க, பைப் தாங்காது. இது இப்போ வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. ஏன்னா வந்து இது லாக் ஆகாமலே வெளியே வந்து எடுக்கும்போது நீங்கள் வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு தான் எடுக்கணும். சரிங்களா? திரும்பி இது நீங்கள் வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி நார்மலாக இப்படி கனெக்ஷன் பண்ணி லாக் ஆகிடும். எடுக்கும்போது இது அழுத்தி தான் எடுக்கணும். இது எதுக்கு வந்து ஃப்ளோர் க்ளீனிங் பண்ண மட்டும் தான் நீங்கள் எதுவும் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஃப்ளோர் க்ளீன் பண்ணி வெர்டிக்கலாக நீங்கள் வந்து ஸ்டாண்ட் மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கு வந்து யூஸ் ஆகும். இப்போ வந்து இதோட யூசேஜ் பார்த்துட்டு வாங்க. ஃபேனில் டஸ்ட்டு இருக்குது ஃபுல்லாக. இப்போ இந்த மிஷின் எப்படி இழுக்குதுன்னு வந்து பாருங்கள். இந்த இடத்துல மேக்ரோவில் இந்த இடத்துல பாருங்கள். இப்போ இழுக்க போகிறேன்.
வந்து கழட்ட போகிறோம். இதெல்லாம் இந்த ஏர் ஃபில்டருக்குள்ளார இந்த டஸ்ட் இதுக்குள்ளே இருக்க போகிறோம். யூஸ் பண்ணுறதுக்கு நான் இந்த லேப்டாப் கிளீனிங்கு ரூம் கிளீனிங்லாம் இதான் யூஸ் பண்ணுறேன். 4 மாதம் யூஸ் பண்ணுறேன். என்னென்ன மைனஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாஸ்டிக் இது கொஞ்சம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். டக்குன்னு கேள்வி எதுங்க இந்த மாதிரி கையிலே வந்துடும். ஸ்பீடாக நீங்கள் வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா வந்துடும். அதே மாதிரி இதோட இப்போ ரீசெண்டாக தான் இது வந்து சில டைம் வந்து லாக் வந்து சரியாக ஃபிட் ஆக மாட்டேங்குது. லூஸ் ஆயிருக்கு, லூஸ் கனெக்ஷன் மாதிரி ஆயிருக்கு. அதனால வந்து அப்பப்போ கேள்வி வருது. அதுக்கப்புறமா வேறு என்னன்னா ஹீட்டிங் இஷ்யூ கண்டிப்பாக இருக்குது. ஹீட்டிங் பயங்கரமாக ஆகுது. நீங்கள் இப்போ நம்ம பிடிக்கிறோம் இப்படி பண்ணி தான் க்ளீன் பண்ணுறோம். அப்போ இந்த 2 இடத்துல வந்து சரியான ஹீட் வருது வெளியே. அதே மாதிரி எங்கள் எப்பா ஃபில்டரிங் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி திரும்பி எப்பா ஃபில்டர் க்ளீன் பண்ணிட்டு அடிக்கடிக்கெலாம் வாஷ் பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து நல்ல ஒரு ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிட்டு திரும்பி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்படியே ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க் ஃபுல்லாக ஆச்சுன்னா செம்ம ஹீட் ஆகும். ஏன்னா அந்த பக்கம் காற்று இழுக்கிறதுக்கு முடியாது. அதனால மோட்டர் நல்லா அதனால வந்து செம்ம ஹீட் ஆகும். அதனால வந்து எப்பா ஃபில்டர் அடிக்கடி க்ளீன் பண்ணுங்கள். வாஷ் பண்ண முடியலனா கூட க்ளீன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப டஸ்ட் இருந்தால் மட்டும் தான் வாஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து எப்பா ஃபில்டர் என்றைக்குமே க்ளீனாக வைங்க. அப்போ தான் வந்து ஹீட்டிங் உங்களுக்கு அவ்வளோ வந்து வராது. மற்ற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் யூஸ் பண்ணும்போது ஒரு நாள் 8 நிமிஷம் தான் யூஸ் பண்ணுவோம். செம்ம ஹீட் ஆகும். கண்டிப்பாக ஹீட் வந்து இருக்குங்க. ஹீட்டில் வந்து சொல்ல முடியாது, பயங்கரமாக ஹீட் ஆகுது. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஆப்போட குவாலிட்டி மட்டும் ரொம்ப மட்டமாக இருக்குது. ஆப் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கணும். அது வந்து வந்து பண்ணல. ஆப் வந்து ரிஜிஸ்டரே பண்ண முடியல. வாரண்டி 2 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆன்லைனில் பார்க்கும்போது 1 இயர் தான் கொடுத்தாங்க. பட் பாக்ஸில் வந்து 2 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அது எங்கே இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறது என்னால் வந்து ஒன்றும் புரியல. மற்றபடி வேறு எல்லாமே சூப்பராக இருக்காங்க. நான் 4 மாதம் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து சூப்பராக வந்து பவர்ஃபுல்லான சக்கிங் பவர் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து இழுக்குது, டஸ்ட்டு எல்லாமே இழுக்குது, நல்லா க்ளீனாக வந்து எடுத்துருது. பெட்டெலாம் நான் வந்து இப்போ பெட்டு மேலெலாம் அழுக்கு இருக்குன்னா நான் இந்த ஃப்ளோரிங் வச்சு தான் க்ளீன் பண்ணுறேன். சூப்பராக வந்து டஸ்ட்டு மண் எல்லாமே எடுத்துருது. அதெல்லாம் குறையே கிடையாது. ஹீட்டிங் வந்து ஆகுது. ஏன்னா வந்து வேக்கம் வந்து சின்ன வேக்கம் இதில் மோட்டர் வந்து ப்ரெஷராக கொடுத்துருக்காங்க. ஹீட் வந்து வெளியே வந்து தெரியுது. மற்றபடி வேறு எதுவும் கிடையாதுங்க. ஆப் வந்து ரிஜிஸ்டர் அவங்களோட ஆப் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டிலாம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும். இதோட ப்ரைஸ் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் நீங்கள் பை பண்ண வச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. பை பண்ணுங்க. அடுத்த வீட்டில் சந்திக்கும் முறை உங்களோட நான் உங்கள் MD ஈசா.